ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறைக்கு ஒரு சின்ன ட்ரிப் கிளம்பிட்டோம். அந்த ட்ரிப்போட கிளிப்பிங்ஸ் தான் உங்கள் கூட நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வால்பாறைக்கு பொள்ளாச்சி வழியாக போயிட்டுருக்குறோங்க. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை அப்படி போயிட்டுருக்குறோம். நம்ம போகிற வழியில் தான் ஆலியார் டேம், மங்கி ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது. பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் உடனே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது இந்த தென்னை மரமும் இளநீரும் தாங்க. பொள்ளாச்சி இளநீர் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற வழியில் கூட பார்த்திங்கன்னா 2 சைடும் ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க. நடுவில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ரோடு போகுது. இது வந்து ஒரு 1 வே ரோடு மாதிரி போகுது. ஸோ இவ்வளோ நேரமாக எங்களுக்கு குளிரலை, இப்போ வந்து லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து அதிரப்பள்ளி, சோலையார் டேமு, வால்பாறை, ஆலியார், மங்கி ஃபால்ஸு எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டூர் அப்படின்னாலே ஆனால் ஆலியார் டேமுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ காலையில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக ஆலியார் டேமுக்குள்ளே சுற்றிட்டு பார்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பார்க்கில் எல்லாம் நல்லா விளையாடிட்டு ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பஞ்சு மிட்டாயும் பாப்கார்னும் வாங்கி சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக கிளம்புவோம். இப்போ நம்ம ஆலியார் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ ஆலியார் டேமுக்குள்ளே போகணுன்னா இந்த வழியாக தான் போகணும். ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்டுங்க. இன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி போகலை, நம்ம டைரெக்டாக வால்பாறை போகிறோம். வால்பாறைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அந்த முன்னாடி டைகர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் 4 பேர் போனதுனால 120 ரூபா வாங்கினாங்க. நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்தது. இது ஆலியார் டேம் தான். இது எப்போயுமே டேம் மேலே நின்று பார்ப்போம். ஸோ இன்றைக்கி சைடில் இருந்து பார்க்குறோம். செம்ம வியூவாக இருக்குதுங்க. செம்ம பீஸ்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குதுங்க. இதை சுற்றி இந்த ஏரியா ஃபுல்லாக 80s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். 80s டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா, தமிழ் சினிமா அப்படின்னாலே இந்த ஆலியார், உடுமலை சைடு தான் நிறைய சினிமாஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த ஆலியாரோடைய ஒரு பிக்காவது இல்லாத ஒரு சினிமா தமிழ் படங்கள் வந்து அந்த காலத்தில் ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அவ்வளோ நிறையா எல்லா படங்கள்லேயும் ஆலியார் டேமு இந்த மாதிரி நிறையா காட்டுவாங்க. ஸோ இந்த வால்பாறை ரோடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து கொஞ்சம் ஒரு குறுகலான ஒரு ரோடு தான். ஊட்டி ரோடு மாதிரி நல்லா அகலமாக இருக்காது. ஸோ நம்ம பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. நாங்கள் வால்பாறை ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து பாலாஜி டெம்பிளுங்க. பட் பாலாஜி டெம்பிள் வந்து ஒரு தனியார் வசமாக இருக்கிறதுனால அங்கே ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நோ சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. பாலாஜி டெம்பிள் விசிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது கூழாங்கல் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இது வந்து ஒரு ரிவர் தாங்க. இது வந்து நிறைய கூழாங்கல் எல்லாம் கீழே இருக்கிறதுனால இதுக்கு பேரே வந்து கூழாங்கல் ரிவர் அப்படின்னே வச்சுட்டாங்க. 2 சைடு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இந்த ஆறு போகுது. அங்கே வந்து அன்றைக்கி தண்ணி கம்மியாக தான் இருந்தது. அங்கே நாங்கள் முடிச்சுட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நீரார் டேமுன்னு சொல்லிட்டு ஒரு டேமுங்க. இந்த வால்பாறையை சுற்றி முக்கியமான அணைகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 அணைகள் இருக்குது. அதில் வந்து இந்த நீரார் டேமு ஒரு முக்கியமான அணை தான். நீரார் டேமு, அப்புறம் சோலையார் டேமு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆலியார் டேமு, இந்த 3 டேமு இங்கே இருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு அன்றைக்கி அலோவ் பண்ணாங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது பக்கத்தில் போகிறதுக்கு. நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது. இந்த வழியாக வந்து அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே நின்று பார்க்கலாம். எவ்வளவுதான் அதை பார்க்குறதுக்கு நல்லா இந்த இயற்கை ரொம்ப அழகாக இருந்தாலுமே இந்த தண்ணி வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் கூட அவங்க அலோவ் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு 100 பேர் டூரிஸ்ட்டு விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா 100 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சேட்டை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மக்களை வந்து கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாலே பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சின்ன கல்லார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குதுங்க. அது சின்ன கல்லார் ஃபால்ஸுன்னு ஒன்று இருக்குது, சின்ன கல்லார் டேமுன்னு ஒன்று இருக்குது. டேம் பற்றி யாரும் அதிகமாக சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு ஃபால்ஸ் பற்றி தான் சொல்லுவாங்க. நம்ம போகிற வழியிலேயே சின்ன கல்லார் டேம் இருக்குங்க. அதுக்கப்புறமா ஃபால்ஸ் போவோம்.
சரி இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கும்போது யாருமே இல்லை, நாங்கள் எங்கள் கார் மட்டும்தான் போகுது. அதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல போகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன கல்லாறு ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம் நம்ம. நான் ஏற்கனவே கல்லாறு ஃபால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. அது வந்து ஊட்டியில் இருக்குது, ஊட்டி மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்குது. இது வந்து வால்பாறை சின்ன கல்லாறு ஃபால்ஸு. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணல. இந்த ஃபால்ஸ் வந்து எப்பயுமே சாட்டர்டே சண்டேஸில் மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சீசன் டைம் ஃபெஸ்டிவல் ஏதாவது கண்டினியூஸ் ஹாலிடேஸ் வரும்போது ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்லையே கேட்டுக்கோங்க, இங்கே அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறமா போங்க. இங்கே இருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு பக்கத்தில் தாங்க இருக்குது. இங்கேருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா வால்பாறை வழியாக அதிரப்பள்ளி ஃபால்ஸு விசிட் பண்ணிட்டு போங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் கிளம்பி ரிட்டன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 6 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து நாங்கள் ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 7-8 கார் நின்றுட்டு இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா எல்லாம் யானைன்னு சொன்னாங்க. சரி யானையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கார் நிறுத்திட்டு நான் இப்படி வீடியோ எடுத்தேங்க. வீடியோ எடுக்கும்போது ஒருத்தர் அப்படியே மெதுவாக தலையை தூக்கி காமிச்சார். அதுக்கப்புறம் தான் அது யானையில் பைசன்ஸ்ன்னு தெரிஞ்சது. அப்புறமா ஒரு வரை ஆடு பார்த்தோங்க. ஆக்சுவலாக இது வந்து வரை ஆடா வரை மானா அப்படின்னு தெரியல இதுக்கு பேர். பட் வந்து ரொம்ப அழகாக இருந்து இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அது பாட்டுக்கு அது இருக்கும். அதே மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி போனீங்க, ஹில் ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த வரைமான் வந்து வரும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு கேரளாலேருந்து ஒரு குரூப் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கீழே இறங்கி பக்கத்தில் போய் நின்று வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது வந்து வேகமாக ஓடி வந்துச்சு நம்மளை தாக்குறதுக்கு அப்படின்னா அதனோட ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் ஓட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. ஸோ அது வந்து திரும்பி நின்று ஒரு முறைச்சோடனேயுமே அவங்க பயந்துட்டு ஓடிட்டாங்க. பாருடா நீ என்ன புலியா அப்படிங்கிற மாதிரி அது முறைச்சது போல் அது ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். நல்லா சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு ட்ரிப்புங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த டே ஃபுல்லாக. ஸோ ஒரு 1 day ட்ரிப்பை பிளான் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்து பண்ணுறவங்க பண்ணலாம். இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து, ஸோ சென்னையிலேருந்து தூரமாக வரவங்க 2 days பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.